ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம கம்பேரிசன் ஆஃப் ரேஷியோஸ் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். ஸோ ட்ரை தீஸ் கொஸ்டின்ஸ்ல செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ கம்பேரிசன் ஆஃப் ரேஷியோஸ். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன். சிச்சுவேஷன் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இட்லி பேட்டர் த ரேஷியோ ஆஃப் பிளாக் கிராம் டு இட்லி ரைஸ் இஸ் 1:4. அதே மாதிரி இன்னொரு ரேஷியோ கொடுத்துருக்கான். இந்த இட்லி பேட்டர் த ரேஷியோ ஆஃப் பிளாக் கிராம் டு இட்லி ரைஸ் இஸ் 1:3 கொடுத்துருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 1:4 கொடுத்துருக்கான். இங்க பாத்தீங்கன்னா இது 1:4, 1:4, இதுல 1:3. இப்போ எந்த ரேஷியோ பெருசுன்னு தான் கேட்டிருக்கோம். கேன் யூ ஃபைண்ட் விச் ரேஷியோ இஸ் கிரேட்டர்? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ரேஷியோ எழுதிடுறீங்க. ஸோ 1/4 பெருசா இல்ல 1/3 பெருசுன்னு தான் கேட்டிருக்கோம். ஸோ என்ன பேசிக்கா புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்கன்னு சொல்றோம். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்மளும் அதை பண்ணிடலாம். ஃபைண்ட் எல்சிஎம், ஃபைண்ட் எல்சிஎம். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்கு, நான் அதை அப்புறமா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 4க்கு 3க்கு காமன் மல்டிபிள் என்ன? காமன் மல்டிபிள் எதுவும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க, என் சேனல்ல இருக்கும். ஸோ 4 into 3 12. ஸோ எல்சிஎம் வந்து 12 தான். ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு 12. ஸோ 1/4 எப்படி அதாவது 4 எப்படி 12 ஆக்கலாம்? இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணணும். இதே மாதிரி மேலேயும் 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்பதான் ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாம இருக்கும். ஸோ 3/12 வந்துடும் இதுல. இது இப்போ 1/3 எப்படி 3 எப்படி 12 மாத்துறது? ஸோ 1/3 இன்டூ 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க டினாமினேட்டர்ல. நியூமரேட்டர்ல இன்டூ 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 4/12 வந்துடும். ஸோ 4/12 பெருசா 3/12 பெருசான்னு கேட்குறாங்க. ஸோ 1/4 இஸ் நத்திங் பட் 3/12. 1/3 இஸ் நத்திங் பட் 4/12. ஸோ 4/12 இஸ் கிளியர்லி கிரேட்டர் தென் 3/12. ஸோ இதுதான் பெருசு. ஸோ இது ஒன் மெத்தட். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ஒரு மெத்தட். பட் இதை விட பெட்டர் மெத்தட் என்னன்னு நான் சொல்லணும்னா, இப்போ இதெல்லாம் அழிச்சிடுறேன்னா, எல்லாத்தையும் அழிச்சிடறேன். அழிக்கிறதோட எஃபெக்ட் ஆமா அழிச்சிடறேன். அழிச்சிட்டேன். ஓகே, இவ்வளோ ஸ்பேஸ் போதும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எல்சிஎம் வச்சு நம்ம 1/3 தான் பெருசுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பட் அதை விட நீங்க ஆப்வியஸா பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும் இது 1/3 தான் பெருசுன்றது. இப்போ ஒரு யூனிட் லென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு லைன் செக்மெண்ட்டை நான் வரைஞ்சிடறேன். ஸோ ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு. இதோட லென்த் வந்து 1ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இது 1 மீட்டர். சாரி, இதோட லென்த் வந்து 1 மீட்டர். 1 மீட்டர். இப்ப இதை 4 பார்ட்ஸை டிவைட் பண்ண போறாங்க. 1, 2, 3, 4. 4 பார்ட்ஸ் ஈக்குவலா டிவைட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் கொஞ்சம் மாத்திக்கிறேன். 1, 3, 4. 1, 2, 3, 4. ஸோ ஈச் இண்டிவிஜுவல் பீஸ் பார்த்தீங்கன்னா இது 1/4, இது 1/4, இந்த பீஸும் 1/4, இந்த பீஸும் 1/4. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 1 கிடைச்சிடும். 1 யூனிட் லென்த் கிடைச்சிடும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 1 மீட்டர் வச்சுக்கலாம். 1 மீட்டர். இப்போ இன்னொரு லைன் செக்மெண்ட் நான் வரைகிறேன். அதே மாதிரி இங்கே வரைஞ்சிடறேன். ஓகே, இடம் இல்லை, இங்கே வரைஞ்சிடறேன். இப்போ இதை நான் 3 யூனிட்ஸை டிவைட் பண்றேன். 3 பார்ட்ஸை டிவைட் பண்ண 3 பார்ட்ஸை டிவைட் பண்ண போறேன். ஸோ 1, 2, 3. ஸோ ஈச் யூனிட் லென்த் பார்த்தீங்கன்னா 1/3, 1/3, 1/3 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 கிடைச்சிடும். ஸோ இப்போ இந்த போர்ஷன் பெருசா இல்லை இந்த போர்ஷன் பெருசா கண்டுபிடிங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும். இப்போ நீங்க பாஸ் பண்ணி யோசிச்சா கரெக்டா இருக்கும். பாஸ் பண்ணி யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஆன்சர் ரிவீல் பண்ண போறேன். ஸோ இதுதான் பெருசு. இந்த போர்ஷன் தான் பெருசு. இதோட இந்த போர்ஷனோட 1/3 தான் பெருசு. ஏன் 1/3 பெருசு? ஏன்னா ஈச் இண்டிவிஜுவல் லென்த் வந்து என்டையர் லென்த்தையே நீங்க என்டையர் லைன் செக்மெண்ட்டே நீங்க 3 பார்ட்ஸா டிவைட் பண்றீங்க. இதுல என்டையர் லைன் செக்மெண்ட் வந்து நீங்க 4 பார்ட்ஸா டிவைட் பண்றீங்க. ஸோ ஈச் இண்டிவிஜுவல் பீஸ், அதாவது இந்த பீஸ் வந்து டெஃபினட்டா இந்த பீஸோட கம்மியா தான் இருக்கும். ஸோ இந்த பீஸ் தான் பெருசா இருக்கும். ஸோ திஸ் பீஸ் வில் பி பிக்கர். பிக் பீஸ் ஆஃப் லைன் செக்மெண்ட் அப்படி என்ன எழுதிக்கிறேன்னா, ஸோ பேசிக் ஐடியா தான். ஸோ இன்னொரு ஐடியாவும் நான் சொல்லிடுறேன். இதுல இன்னொரு ஐடியா என்னன்னா, லைக் இதை நான் கீழே இறக்கிக்கிறேன். இப்போ ஒன்னு ஒரு ஒன் பை எனி நம்பர், 1 பை இப்போ லெட்ஸ் சே 100ன்னு இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் 1/10,000 இருக்கு. இப்போ நம்பர் கீழே டெனாமினேட்டர் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசா இருக்குமோ ஓவரால் குவான்டிட்டி வந்து குட்டியாயிரும். இதுல 1/10,000 பெருசா இல்ல 1/100 பெருசானா நீங்க கண்ணை மட்டும் சொல்லிடலாம் 1/100 தான் பெருசு. ஏன்னா இங்க 1 டிவைட் பை 10,000 கொடுத்துருக்கோம். ஸோ ஓவரால் குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். வெரி லெஸ், லோ குவான்டிட்டி, வெரி லோ அமௌண்ட்னு வச்சுக்கோமே. இதுல கம்பேரிட்டிவ்லி இது வெரி ஹை அமௌண்ட். கம்பேர் டு நம்பர் 2, வெரி ஹை, வெரி ஹை கம்பேர் டு 2, தேன் 2 அப்படின்னு வச்சுக்கலாமே. தேன் 2.
இதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா 1/1 லேக்னு கொடுக்குறேன். 100,000 வந்து இல்லை 1/100 10,000 கொடுக்குறேன். இப்போ எது பெருசுன்னு கேட்டிங்கன்னா 1/10,000 தான் பெருசு. கம்பேர் டு இந்த குவான்டிட்டி 1/10,000 ரொம்ப பெருசு. ஸோ பேசிக் ஐடியா தான். 1 வெரி பிக் நம்பர்னா ஓவரால் குவான்டிட்டி ஸ்மாலாக இருக்கும். ஓவரால் இட் வில் பி வெரி ஸ்மால். ஓவரால் குவான்டிட்டி ஸ்மாலாக இருக்கும். ஏன்னா 1 வந்து பெரிய நம்பரை டிவைட் பண்ணுறீங்க. ஸோ ஓவரால் குவான்டிட்டி ஸ்மாலாக இருக்கும். இந்த ஐடியா தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை சும்மா எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன் இந்த ஐடியாலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். So let us consider another situation. For example, if a thread of 5 meters is cut at 3 meters, then the length of two pieces are 3 meters and 2 meters. So okay, one statement. And the ratio of the two pieces are in the ratio 3:2. This is beyond para line segmentation. 3:2. From this ratio, we say A is to B said to have a total parts of A plus B. Said to have total of A plus B parts in it. Okay. என்ன கொடுத்துருக்காங்க இல்லைன்னா ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு. லைன் எங்க இருக்கு? ஓகே, ஒரு லைன் இருக்குங்க. நம்ம என்ன பண்றோம்னா லைக் 5 meters அசியூம் பண்ணிக்கோங்களேன். இது 5 meters லென்த். இது இங்க கட் பண்றோம். இது 3 meters. இந்த லென்த் வந்து 3 meters. இது 3. இந்த லென்த் வந்து 2 meters. இது 2. ஸோ இது 2 meters. இது வந்து 3 meters. இது வந்து 3 meters. ஸோ என்ன கொடுத்தாங்கன்னா 5 meter த்ரெட் வந்து இஸ் கட் அட் 3 meters. Then the length of two pieces are 3 meters and 2 meters. Ratio of two pieces வந்து இந்த லென்த் ஏன்னு வச்சுக்கலாம். இந்த லைன் செக்மெண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். இதை பின்னு வச்சுக்கலாம். A is to B 3:2 சொல்றான். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். A is to B is 3:2. ஏன்னா A வந்து 3 meters, B வந்து 2 meters. ஸோ A by B வந்து 3/2, 3:2 சொல்றான். From this we say that ratio of A is to B is said to have a total of A plus B parts in it. ஸோ 5 meters நீங்க எப்படி எழுதலாம்னா A plus Bன்னு எழுதலாம். அதுதான் அவன் சொல்றான். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா இது 3 meters, இது 2 meters. ஸோ இந்த எக்ஸாம்பிள், இந்த சிச்சுவேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ பேசிக்கா நம்ம இந்த வீடியோவில் நம்ம 2 சிச்சுவேஷன் பார்த்தோம். இப்போ கம்பேரிசன் ஆஃப் ரேஷியோஸ்க்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸாம்பிள் 3.5 தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.